சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. சென்னை 2.0 சிங்கார சென்னை இந்த பேர்லாம் சென்னைக்கு வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்ததுல இந்த துப்புரவு தொழிலாளர்களோட பணி மிகவும் முக்கியமா இருந்திருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த சில நாட்களாக நடத்துற போராட்டத்தால சென்னையில ஆங்காங்கே குப்பைகள் மழை போல குவிஞ்சு ஊரே நாரி போயிருக்கு. ஒரு குப்பாள்ற வேலைக்கு இவ்வளோ மவுசான்னு கேட்டானுங்களும் இதை ட்ரோல் பண்ணவங்களும் இப்போ மூக்க பொத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்க. குப்பல்ற வேலையை தனியார் கிட்ட கொடுத்துட்டா அரசுக்கு என்ன இங்க வேலை இருக்கு? இங்க போராடிட்டு இருக்க எல்லா துப்புரவு தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட 12 வருடமா அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பணியை நிரந்தரம் செய்ய கோரி பல முறை கோரிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துல இப்ப ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. தொழிலாளர்கள் நடத்துற இந்த போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பல அமைப்புகளும் ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தொழிலாளர்களை சந்திச்சு இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செஞ்சா இவங்க ரிட்டைர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறமேட்டு இவங்களுக்கு பென்ஷன் தர வேண்டியது இருக்கும். பென்ஷன் தரத்துக்கு இந்த அரசு கிட்ட நிதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. கோடி கணக்குல கடன் வாங்கி வச்சிருக்க இந்த அரசு திராவிட மாடல் அப்படின்ற பேர்ல அப்பா பேர்ல நூலகம், இப்போ குளிர்சாதன பேருந்து, மகளிர் உதவி தொகைன்னு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்க வேலையை அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை ஆக்ரோஷமா வெளிப்படுத்தி இருக்காரு. நம்ம நாட்டோட நிலைமை, படிச்சவன் ஆசிரியர் வேலையை நிரந்தரம் செய்ய சொல்லி போராடினா அவனை கைது செஞ்சு ஒரு நாள் அவனுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. படிக்காதவன் குப்பாள்ற வேலையை நிரந்தரம் செய்ய சொல்லி போராடினா அவனோட கோரிக்கையை காதுல வாங்காம அவனை எட்டி கூட பார்க்காம இருக்காங்க. இங்க போராட்டம் எப்போதும் நடந்துகிட்டு தான் இருக்கும், மக்களோட தேவை பூர்த்தி ஆகுற வரைக்கும். மழை வெயில்னு பார்க்காம ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்திட்டு இருக்க இந்த பாமர துப்புரவு தொழிலாளர்களுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகுது? பாமரனின் அடிப்படை உரிமை கிடைக்கும் வரை போராடி கொண்டிருப்பவனின் குரல் வேண்டுமானாலும் நிற்கலாம், அவன் பின் வருபவனின் வாயிலிருந்து போராட்ட குரல் ஒலித்து கொண்டுதான் இருக்கும், ஆதிக்கவாதிகளின் காதுகளில் விழும் வரை. நன்றி, வணக்கம்.